அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் தடையை மீறி லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் கள்ளச்சந்தையில் லாட்டரி விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். லாட்டரி விற்பனை குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை, கஞ்சா, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்காமல் ரீல்ஸ் எடுப்பதிலேயே விஜய் அரசு கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் தடையை மீறி லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் கள்ளச்சந்தையில் லாட்டரி விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். லாட்டரி விற்பனை குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை, கஞ்சா, போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காமல் ரீல்ஸ் எடுப்பதிலேயே விஜய் அரசு கவனம் செலுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் தடையை மீறி லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் கள்ளச்சந்தையில் லாட்டரி விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். லாட்டரி விற்பனை குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை, கஞ்சா, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்காமல் ரீல்ஸ் எடுப்பதிலேயே விஜய் அரசு கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் தடையை மீறி லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் கள்ளச்சந்தையில் லாட்டரி விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். லாட்டரி விற்பனை குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை, கஞ்சா, போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காமல் ரீல்ஸ் எடுப்பதிலேயே விஜய் அரசு கவனம் செலுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.